என் வீட்டுக்காரர் சொன்னதால நான் அதை பெருசா நம்பல. இருந்தாலும் உன்கிட்ட நேரடியாவே கேட்டுலாமேந்தா. என்னக்கா? உனக்கும் அனந்தம் கூட இருந்த அரவிந்தனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னும் அவனுக்காக காத்திருக்கிறதாகவும் அம்மாவை காப்பாத்துறதுக்காக நீ சொல்லிதான் கல்யாணம் நடந்த மாதிரி நாடகம் பண்ணதா சொன்னாங்களே, இதெல்லாம் உண்மையா? மனசார நான் இதெல்லாம் எதுவுமே நினைச்சு பார்த்தது இல்லக்கா. அரவிந்தனே எனக்கு தெரியும். அது தவிர எனக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அப்போவே நினைச்சேன் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான்னு. அதெல்லாம் போட்டோம். அனந்தம் என்ன சொன்னா? என்னென்னமோ சொன்னாரு. ராஜப்பாக்கிட்டையும் வரதப்பாக்கிட்டையும் அப்படி சொல்லலையா, இப்படி சொல்லலையா, அரவிந்தக்காக காத்திருக்கல, இப்படி எல்லாம். நான் என்ன சொன்னாலும் என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் நான் இதை பத்தி சொல்லல. இப்ப நீ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியலக்கா. இப்படி அழுதுட்டு இருக்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும், அது அப்படியே நம்பிடுவான். நீதான் அவன் கேரக்டரை மாத்தணும். சின்ன விஷயம் கிடைச்சா கூட ஆம்பளைங்க அதை அப்படியே நம்பிடுவாங்க. இங்க பாரு, அனந்தனை பூனைக்குட்டி மாதிரி கையில வச்சிருக்கிற விதியை நான் சொல்லித்தரேன். நீ உடனே கிளம்பி என் கூட வீட்டுக்கு வா. என்ன வீட்டுல வச்சு பார்த்தா அவர் கோச்சுக்குவாரே. அவர் ஏதாவது கலட்டா பண்ணி இதெல்லாம் அத்தைக்கு மாமாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க? யாருக்கும் எதுவும் தெரியாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு மனசுல போட்டு குழப்பி பஜனை பாடிட்டு இருந்தேன்னா அப்புறம் உன் வாழ்க்கை கோவிந்தா கோவிந்தா தான். அதனாலதான் நான் சொல்றேன், தம்பி என்னங்கிற விஸ்வாமித்திரனோட மனசை மாத்த உன்னாலதான் முடியும்.